கொஞ்சம் கொஞ்சமா மனிதர்களை கொல்லக்கூடிய இனிமையான விஷம். இந்த முட்டாள் மனிதர்கள் என்ன உபயோகப்படுத்திட்டு அவங்களோட மரணத்தை அவங்களே தேடிக்கிறாங்க. நான் தான் இந்த சொர்க்கத்தையே சுடுகாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் என்னால பாதிக்கப்பட்ட நோயாளிகள் தான் நிரம்பி வழிறாங்க. பான்பராக், பீடி, சிகரெட், கஞ்சா, மது, போதை மருந்து, இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகள். வெத்தலைய போட்டேந்தி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டேந்தி சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏற புத்தி கொஞ்சம் மாறுது. நான் தான் புகையில, பல பேரு என் வலையில. நான் தான் விதியை எழுதுற, கடைசியில அவங்க தலையில. கேன்சர் வரும் கன்னத்தோட சதையில. எல்லாரோட மனசையும் நான் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? ஒரு சோத்து பருக்கைய கூட வாயில போட விடாம பண்ணிடுவேன், புரிஞ்சுதா? தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி. சாமி சாமி ஆராயத்தை ஊத்து, ஆராயத்தை ஊத்து. இனிமே உங்க வேருக்கு நான் தான் அபாயம். பிராந்தி, விஸ்கி, ரம்மு, பீர், ஒயின்னு, ஜின்னு, இது எல்லாமே என்னோட வேற வேற பேர். மனுஷங்க என்ன குடிக்கிறாங்க, அப்புறமா அவங்களோட உயிரை நான் குடிக்கிறேன். நான் தான் ட்ரக்ஸ். மனுஷங்களை சல்லி காசுக்கு உதவாதவங்களா ஆக்கிடுவேன். ஹெரோயின், பிரவுன் சுகர், கஞ்சா, இது எல்லாமே என்னோட பேர்கள் தான். நான் ஒன்னும் ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் தீண்டத்தகாதவன் இல்லை. ஆனா எல்லா இடத்துலயும் மறைமுகமா நிறைஞ்சிருக்கேன். என்ன ஒரு தடவை உபயோகப்படுத்தினவங்க நான் கிடைச்சாலும் தவிக்கிறாங்க, கிடைக்கலனாலும் தவிக்கிறாங்க. நல்ல நல்ல மனிதர்கள் என்ன அடையிறதுக்காக பொய் சொல்றது, திருடுறது, ஏன் கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. சிசி சிகரெட். நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் மரணத்தோட கேட். பீடி, சுருட்டு, இது எல்லாமே என்னோட பேரு தான். இந்த உடம்புங்கிற ஃபேக்டரியில நுரையீரல கருக வச்சு மனுஷனோட மூட்டை நான் புகை போக்கியா வச்சிருக்கேன். இந்த வெற்றிய யாரும் எங்கிட்ட இருந்து பறிக்க முடியாது. என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலபத்துல போக முடியாது, போகவும் விட மாட்டேன். ஹே முட்டாள், இது எல்லாமே உன்னோட பிரம, பகல் கனவு. உனக்கு தெரியாது, உன்னோட முடிவு காலம் நெருங்கிடுச்சு, அது நிச்சயம். மனிதரே, இது இறுதி நேரம். விழித்துக்கொள். முதலில் நீ யார் என்பதை அறிந்து கொள். உங்கள் மனதிற்கு நீங்கள் அதிகாரி ஆகுங்கள். ராஜயோக தியானம் பயில்வதன் மூலம் தீய குணங்களை நீக்கிவிட்டு தெய்வீக குணங்களை நமக்குள் கொண்டு வரலாம்.